தேவ ஆவியானவருடைய உதவியினாலே 1000 ஸ்தோத்திர பலிகளை பற்றிய பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டே வருகிறோம். இந்த பதிவுகள் பிற மதத்தில் இருந்து தேவனை புதிதாக ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தெளிவடையும்படியாக கண்டிப்பாக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். பிற மதங்களில் இருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு வருகிற ஜனங்கள் நிறைய நேரம் அவர்களுடைய தெய்வங்களை தங்களுடைய பழைய வாழ்க்கையிலே எப்படி அவங்களுக்கு ஆராதனை செலுத்தினாங்களோ, எப்படி அவைகளை பயபக்தியாக வணங்கினார்களோ, கனப்படுத்தினார்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவையும் நம்ம அந்த மாதிரியே கனப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க வருகிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை திருப்திப்படுத்துகிறதற்கு பிசாசினாலே வஞ்சகமாய் பயன்படுத்தப்படுகிற இந்த கள்ள ஊழியர்கள் பக்க வழிகளை நிறைய ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி வேதாகமத்திலே சொல்லப்படாத பல வழிமுறைகளை கடைபிடித்து கத்தோலிக்க திருச்சபை வேதத்திலிருந்து நிறையவே வழி விலகி போயிருச்சு அப்படிங்கிறத வேதத்தை படிக்கிற எல்லோருமே உணர்ந்து கொள்வார்கள். என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த முதல் கற்பனையே உடைச்சிட்டு இன்றைக்கு பல புனிதர்களுக்கும் வழிபாடு நடத்துறாங்க, அவர்களை வணங்குறாங்க. அவர்களிடத்துல வேண்டிக் கொண்டா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நமக்கு நம்மளுடைய கஷ்டங்கள்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இப்படி பல புனிதர்களை தெய்வத்திற்கு சமமாக பாவித்து அவர்களை கடவுளர்களுடைய ஸ்தானத்திலேயே உயர்த்திடுறாங்க. அதே மாதிரி தேவ தூதர்களுக்கு ஆராதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற வாக்கியமும் வேதாகமத்துல இருக்கிறது. ஆனா நிறைய தேவதூதர்களுக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு ஜபங்களை ஏறெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு மத்தியஸ்தம் பண்ணும்படி, மன்னிப்பை பெறும்படி மற்ற எல்லாரிடத்துலையும் ஜபத்தை ஏறெடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் நமக்காக பரிந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேதத்திலே இல்லாத, வேதத்துக்கு விரோதமான வேத வார்த்தைகளை அவமாக்குகிற பல காரியங்களுக்கும் இடம் கொடுத்ததுனாலே இன்றைக்கு பல திருச்சபைகளும் சீர்திருத்த முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு போயிருச்சு. சபை ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே இருந்தே இப்படி தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விட்டு அதிலே நடக்க வைத்து இந்த ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டு போவதுதான் பிசாசனுடைய பெரிய தந்திரங்களிலே ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா பலரும் நினைக்கிறது போல இது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதோ, தேவனை ஆராதிப்பதோ, தேவனை மகிமைப்படுத்துகிறதோ, கனப்படுத்துகிற ஒரு காரியமாகவோ இல்லை. அதற்கு பதிலாக ஜனங்களை ஒரு விதமான மாயைக்குள்ளாக நம்ம தேவனைத்தான் ஆராதிக்கிறோம், தேவனை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு மாயையான ஒரு தோற்றத்திற்குள்ளாக இது கொண்டு போய் பின்பாக சரியான வழிக்கு திரும்ப விடாதபடிக்கு செய்கிற ஒரு தந்திரமான காரியம்தான் இந்த 1000 ஸ்தோத்திர பலிகள். பிற மதத்துல எப்படி மந்திரங்களை உச்சரிக்கிறார்களோ அதே போல இந்த மாதிரியான 1000 ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் மணிக்கணக்காக சொல்லி கொண்டிருந்தா எங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ஆண்டவரை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரியத்தை ஜனங்களை செய்ய தூண்டுறாங்க. ஸோ இது எப்படி தாங்கள் விட்டு வந்த மத பழக்க வழக்கங்களை ஒத்திருக்கிறது அப்படிங்கிறத போன காணொலியில நம்ம பார்த்தோம். அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களிலே கட்டுண்டு இருக்கிற பலரும் தங்களுடைய செயல்களை நியாயப்படுத்தும்படி சொல்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க இதனால நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிறோம், சுகவீனமானவர்கள் சுகமடைஞ்சிட்டாங்க, பரீட்சையில நிறைய மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு, நாங்க பாஸ் பண்ணிட்டோம், வீடு வாங்கிட்டோம், பங்களா வாங்கிட்டோம், நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் கூடிடுச்சு, இது மாதிரியான காரியங்கள் எல்லாம் சொல்றாங்க. முதலாவதாக வருகிற எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலே இருந்து வருகிறவைகள் இல்லை. பிசாசும் இது மாதிரியான உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். முதலாவதாக ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது நமக்கு உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம இழந்து போனோம். அதாவது தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம இழந்துட்டோம், அவருடைய சாயலை நம்ம இழந்துட்டோம், அதே போல அவரோட என்றென்றைக்கும் நித்தியமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்து போயிட்டோம். இல்லை, இந்த உலகத்திலே தேவன் மனிதனை படைத்து அவனுடைய கரத்துல எல்லா விதமான ஆளுகைகளையும் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா மனிதன் பிசாசினுடைய சொல்ல கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை அதிகாரத்தையும் அவனிடத்துல இழந்து போனான். அதனாலதான் வேதாகமம் எப்படி சொல்கிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் மீட்கவும் அவைகளுக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கவும் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இழந்து போன நம்மளுடைய ஆளுகைகள், அதிகாரங்கள், இவைகள் எல்லாம் மீட்டெடுக்கவும் நம்ம இழந்து போன நித்திய வாழ்க்கையை நமக்கு திரும்ப பரிசாக கொடுக்கறதற்காகவும் தான் கிறிஸ்துவாகிய தேவன் மனித உருக்கொண்டு இங்க வந்தார்.
தேவன் ஒருபோதும் நமக்கு இந்த உலகத்துல நீங்க வந்து செல்வந்தராக வாழ்ந்திருப்பீங்க, ரொம்ப பணக்காரராயிடுவீங்க, கல்வியாளர்களாக முதன்மையான ஆசனங்களிலே நீங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லல. அவருடைய பிள்ளைகளான நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிற அந்த உறுதியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்புறம் நாம நம்மளுடைய இந்த வாழ்க்கையை முடித்து திரும்ப போகும் பொழுது அந்த நித்திய ஜீவன் என்றென்றைக்குமாக அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தார். ஆனா அவருடைய காலத்திலேயே அவரை காட்டிலும் செல்வம் மிகுந்தவனாக எகிப்திய ராஜா இருந்தான். ஆபிரகாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். தேவனுக்கு வந்து நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அவர் இருந்தார். ஆனாலும் கூட அவருக்கும் வந்து ஒரு லிமிட்டோட தான் தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்லது செல்வத்தை இந்த உலகத்திற்குரிய எல்லா காரியங்களையும் வந்து கொடுத்து வச்சிருந்தார். அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா அவனை காட்டிலும் பெரிய பணக்காரர்கள், அங்க வசதி படைத்தவர்கள், கை வல்லமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த உலகத்துல இருந்தாங்க. தேவனுடைய தாசர்களான தானியேல் வந்து ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்தார். ஆனா அவருக்கு மேல பல பராக்கிரமம் உள்ள ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் தாவீது ராஜாவாக இருந்தார். ஆனால் அவரை காட்டிலும் பலமுள்ளவர்களும் அவரை காட்டிலும் ஐஸ்வர்யத்திலும் மற்ற காரியத்துல எல்லாம் அதிகமான ஆட்கள் வந்து அங்க இருந்தாங்க. இதை நான் சொல்கிறதுனால நீங்க வந்து தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. தேவனுக்கு எல்லாம் கூட இந்த பூமியும் அதன் நிறைவும் அவருடையதுதான். ஆனா இது எல்லாவற்றையும் ஒரு காலத்துல ஆதாம் என்கிற முதலாம் மனிதனுக்கு கையளித்திருந்தார். அவனிடத்துல எல்லா விதமான ஆளுகைகளும் கொடுத்து வைத்திருந்தார். ஆனா அவன் எப்போ வந்து பிசாசனுடைய சொல்ல கேட்டு அவன் பாவத்துல விழுந்தானோ தன்னுடைய எல்லா உரிமைகளையும் அவன் இழந்து போனான். அதனால முதல் பார்ட்டு அவர் வந்து நமக்கு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். மனிதன் இழந்து போன அத்தனை அதிகாரங்களையும் என்னுடைய கைகளிலே வைத்திருக்கிற பிசாசு இயேசுவினிடத்திலே இப்படி சொல்லுகிறான். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அப்போ ஆண்டவரிடத்திலேயே அவன் போய் எல்லாத்தையும் நான் உமக்கு கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். இது போலத்தான் இன்றைக்கு அவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்கிற அத்தனை பேருக்கும் அவன் விருப்பமான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா நன்மையான காரியங்களும் இந்த உலகத்திற்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தேவனாலே மாத்திரம் கொடுக்கப்படுகிறது இல்லை. பிசாசுக்கு பிரியமான காரியங்களிலே யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே பிசாசும் அவைகளை கொடுக்கக்கூடும். நீங்கள் தேவனிடத்திலே திரும்பாதபடிக்கு, தேவனை பின்பற்றாதபடிக்கு, தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடிக்கு உங்களை பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான காரியங்களை அவனும் செய்யக்கூடும். அதனாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக நாம தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். வருகிற நன்மைகள் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுத்தறிந்து கொள்கிறதற்கு தேவனுடைய ஆவியானவரை நம்ம பெற்றிருக்கணும். அதனால முதலாவதாக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம எல்லோருக்குமே இருக்கணும். நாம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருந்துட்டோம், வீடு, கார், பங்களா, ஆஸ்தி, அந்தஸ்து, படிப்பு, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிற நம்மளுடைய உலகத்திற்குரிய அந்த அளவுகோலை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை நம்ம அளக்க முடியாது. ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உடல் சுகம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய ஆஸ்தியோ, அந்தஸ்தோ, பணமோ, புகழோ இது எதுவுமே கிடையாது. அவனுடைய ஆத்மா தேவனிடத்திலே போயிரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா அதுதான் இந்த உலகத்திலே அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆஸ்தி. தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னு சொன்னா இப்படி தன்னுடைய ஆத்மாவிலே வாழ்ந்திருக்கிறவன், தன்னுடைய ஆத்மாவை பாவங்களற கழுவி சுத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்திலே போகிறதற்கு தகுதி படைத்த எந்த ஒரு மனிதனும் தான் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். இது வந்து தேவனுடைய பார்வை. இதெல்லாம் அவர் பல இடங்களிலே சுட்டி காட்டி கொண்டே வருகிறார். லாசரு ஐஸ்வர்யவான் நிகழ்விலே அவர் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் எல்லாவற்றிலும் சம்பரமாய் வாழ்ந்திருந்தான், அவனுக்கு வந்து ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தது. ஆனா அவன் கடைசியிலே நரகத்திலே பங்கடைகிறவனாக போயிட்டான். ஆனா இதே நேரத்திலே இந்த உலகத்திலே ஆஸ்தி கிடையாது, அவனுக்கு வந்து வியாதிகள் இருந்துச்சு,
அவனுக்கு வந்து சொந்த பந்தங்கள் எதுவுமே இல்லை. அந்த மாதிரியான மிக கீழான நிலைமையில இருந்த லாசரு என்கிற பிச்சைக்காரன் அவன் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொண்டு பரதீசிலே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அப்போ தேவன் வந்து சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அந்த உலகத்திலே நீங்க பெரிய பணக்காரர்களாக சம்பிரமமாக வாழ்ந்து சுகித்திருக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொண்டு நீங்க எப்படியாவது பரலோகத்திலே அவரிடத்திலே நித்தியமாக வாழும்படி வந்துடணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தான் அவர் இன்னொரு இடத்திலும் கூட அவர் மலைப்பிரசங்கத்துல சொல்றாரு, உன்னுடைய கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து நீ எரிந்து போடு. 2 கண்ணுடையனாக நீ நரகத்துல போறதை காட்டிலும் ஒரு கண்ணுடையனாக நீ பரலோக ராஜ்யத்துல வந்துட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 காலுடையவனாக நரகத்திலே விடப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை காலுடையவனாக நீ பரலோகத்தில் இருந்தேன்னு சொன்னா அது நலமாக இருக்கும். மாதிரியான பல காரியங்களை அவர் சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உலகத்துல வந்து சுகம் இருக்கலாம், சுகம் இல்லாம போகலாம், நீ என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கலாம், ஆனா அது ஒரு பெரிய காரியமே இல்லை. ஏன்னா நீ இந்த உலகத்துல இறந்து போகும்போது உன்னுடைய உடல் மண்ணோடு மண்ணாக போகிறது சொல்லிட்டு அங்கேயுமே பரலோக ராஜ்யத்தை தான் அவர் பிரதானப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலே எலிசா தீர்க்கதரிசி அவருடைய எலும்புகள் பட்டு கூட ஜனங்கள் வந்து உயிரடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்குது. ஆனா அந்த எலிசா எப்படி இறந்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சோம்னு சொன்னா, அவன் சாவுக்கு ஏதுவான ஒரு வியாதி அவனிடத்துல இருந்தது. அது வந்து அதிகரித்ததுனாலே அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது வியாதி வருகிறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய காரியம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லோரும் ஏதாவது ஒரு காரியத்தினாலே இறந்து போகத்தான் போகிறோம். அதனால வியாதி வந்துச்சு அதனால தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாருன்னு சொல்லியோ அப்படி இல்லை, வியாதி சுகமாயிருச்சு அதனால தேவன் வந்து என்னை ஆசீர்வதிச்சுட்டாரு, என் மேல அவர் கரிசனையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடம்பிலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அவர் சொல்றார். சரித்திர ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க அது ஒரு தீராத வயிற்று வலி, அவர் பயங்கர வயிற்று வலியினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு. ஆனா சரீரத்திலே அவருக்கு ஏதோ ஒரு பலவீனம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் சொல்றாரு, என்னை நானே உயர்த்தாத படிக்க அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி பெருமையினாலே அவர் பரலோகத்தை இழந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனத்தை, ஒரு வியாதியை வந்து அனுமதிச்சிருந்தாரு. அப்போ அந்த வியாதி அவனுக்கு இருந்தது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய காரியமாக இல்லை. ஆனா அந்த வியாதி அவனுக்கு இருந்தாலும் கூட அவன் தன்னை பரலோகத்துக்கு போகிற ஒரு நபராக தயார்படுத்தி கொண்டார். அதுதான் தேவனுடைய பார்வையிலே உன்னதமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே போல அப்படி வியாதியோட இருந்த அந்த பவுலோட உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் போடும் பொழுது நிறைய பேர் வந்து சுகமடைஞ்சாங்க, நிறைய பேர் உயிரோடையும் கூட எழுப்பினார். ஆனா அப்படிப்பட்ட பவுலே கூட வியாதியோடு கூட போராடி கொண்டுதான் இருந்தார். ஏற்கனவே பழைய புதிய ஏற்பாடுகளிலே தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் பல விதமான மாற்றங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய முறைமைத்துவம் இருந்தது. இப்போ அந்த ஆசாரிய முறைமைத்துவம் எல்லாருக்குமாக அது மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆராதனை அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டிலே வித்தியாசமான முறைமைகள், புதிய ஏற்பாட்டிலே அது வித்தியாசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாவத்தை குறித்த அளவுகோல் அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல ஆசீர்வாதத்திற்கான அளவுகோலும் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஸோ இதை பற்றிய நீண்ட காணொளிகள் ஏற்கனவே வெளியிட்டாகிவிட்டது. விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் அதை பார்த்து பயனடைந்து கொள்ளலாம். மேலதிகமான விஷயங்களை மட்டும் நம்ம இதுல பார்ப்போம். ஒன்று, தேவன் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிற பல காரியங்கள் அது ஒருவேளை நமக்கு நெகட்டிவாகவே தெரிந்தாலும் கூட அது தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாகவே வரும். அதாவது இப்ப யோசேப்ப சிறு வயதிலே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் பகைத்து அவனை குழியில தூக்கி போடுறாங்க. அவனை அதுக்கப்புறம் இஸ்மவேலர்கள் இடத்துல விற்று போடுகிறார்கள். இந்த மாதிரியான காரியம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அது அவனுக்கு வந்து ஒரு தீமையை போல தோன்றினால் கூட அதை தேவன் நன்மையாக மாற பண்ணுகிறார். தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துட்டு உடனடியாக சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துடல. அவனை அபிஷேகம் பண்ணினதற்கும் அவர் சிங்காசனத்துல போய் உட்காருகிறதுக்கும் இடைப்பட்டு கிட்டத்தட்ட அந்த 20 வருட பாடுகளை அவர் சகித்ததற்கு பின்பாகத்தான் அவருக்கு சிங்காசனம் அப்படிங்கிறது கையளிக்கப்பட்டது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ மந்திரத்தினால மாங்காய் விழுகிறது மாதிரியான 1000 ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே பிரச்சனையில இருந்து விடுதலை வந்துடும், இந்த காரியம் வந்து கை கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாற்று மதக்காரர்களை போலவே இவர்களும் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான காரியங்கள் எதுவும் பைபிள்ல வந்து கொடுக்கப்படலை. இது வந்து எந்த வேத ஆதாரமும் இல்லாத ஒரு காரியம். அது மாதிரி தான் தேவனிடத்துல இருந்து நம்ம ஏதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? நீங்க ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி
மந்திரம் மாதிரி ஜெபிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நன்மை வந்துடும், உங்களுக்கு நடக்காததெல்லாம் நடக்கும், உங்களுடைய பேர்ல தேவன் உரியப்படுவார், நீங்க வந்து அவரை கனப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறதா? அப்படின்னு உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதே மாதிரி உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைத்திருக்கிறார். அது கிறிஸ்துவை யாரெல்லாம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சகல விதமான ஆசீர்வாதங்களும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா முறையாக நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும், கிறிஸ்துவை நமக்குள்ளாக தரித்து கொள்ளணும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிரந்தரமாக தங்கி இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா தினமும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் யதார்த்தத்தை போல சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாக்காது. முதலாவதாக உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, சரியான ரட்சிப்பு, சரியான அபிஷேகம், சரியான விதத்துல ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். இது இல்லாத எந்த ஒரு ஜபமும் எந்த ஒரு துதியும் தேவனிடத்திலே போய் சேரப்போகிறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலே அது வெறும் நேர விரயம் தானே ஒழிய அதனால எந்த ஒரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையிலே உண்டாக போகிறதே கிடையாது. இது மாதிரி மணிக்கணக்காக புத்தகத்தை பார்த்து நீங்க வாசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது தேவனை துதிக்கிறது, இது தேவனை கனப்படுத்துகிறது, மகிமைப்படுத்துகிறது, அவருடைய பல மகத்துவமான காரியங்களையும் வாக்கு தத்தங்களையும் நீங்க நினைவு கூர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அது உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற இந்த மாதிரியான போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். அதாவது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையிலேயே தேவனுக்கு மகிமையை செலுத்துமா, அப்படி இல்லைன்னு சொன்னா மகிமையை செலுத்துகிறது போல தந்திரமாக வஞ்சிக்கிற உபதேசத்திற்குள்ளே நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் சோதித்து அறிந்து கொள்ளணும். இதை உண்மையிலேயே சோதித்து அறிவதற்கு நமக்கு ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்கணும். அதற்கு ஆவியானவருடைய உதவி கண்டிப்பாக தேவை. அதனால ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, வேத வசனத்தின்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு மகிமையை செலுத்துமா அப்படிங்கிறத சோதித்து அறிந்து அதை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னா தான் தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.